ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு நாம் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன தாட் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நல்ல ஆத்மா, ஒரு குட் சோலும் ஒரு அசுரனும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குருதேவர்கிட்ட போயிட்டு நிறையா லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அவர்கிட்ட சிஷ்யர்களாக இருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே குருதேவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேடுற அந்த உயர்ந்த ஆத்மா, அந்த கடவுள் வந்து நீங்கள் தான், அதனால் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே அந்த அசுரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த உடல் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கடவுள், நம்மளுடைய இந்த உடலை நம்ம அழகாக வச்சுக்கணும், நல்லா சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ட்ரிக்கு போயிட்டு நான் தான் கடவுள், என்கிட்ட வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து என் குருதேவர் எல்லாமே கொடுத்துட்டாரு, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னு நான் அதனால் என்னுடைய உடலை வந்து நான் பேணி பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு நல்ல உணவுகள் சாப்பிட்றது, ஆடம்பரமாக இருக்கிறது, ஏன்னா அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிட்டு வந்த மாதிரி அவர் வந்துட்டு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அப்படி அவருடைய வாழ்க்கையை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தன்னுடைய வாழ்க்கையை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்கிறாரு. இப்போது அடுத்தது நம்மளுடைய அந்த நல்ல ஆத்மா இருக்கு இல்லையா, ஸோ இந்த குட் சோல் என்ன பண்ணுது அப்படின்னா, இனிஷியலாக இவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹி பிலீவ்ட் இன் வாட் த குருதேவா செட் அண்ட் he continues to groom his body. ஸோ இவருமே வந்து இனிஷியலாக நல்ல ஃபுட் சாப்பிட்றது, நிறையா வந்துட்டு தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவே தான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. பட் ஓவர் த டைம் என்னாச்சுன்னா, இல்லை இது வந்து நிறையா உடல்கள் அழியறதை பார்க்கும்போது இந்த உடல் எப்படி கடவுளாக இருக்க முடியும், என் உடலுக்கும் ஒரு நாள் அப்போனா அந்த அழிவு உண்டு, அப்போ அழியக்கூடியது கடவுளாக இருக்க முடியாது, அப்போ நான் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு குருதேவர்கிட்ட போய் கேட்குறாரு. நான் எப்படி கடவுளாக இருக்க முடியும், நான் நிறையா பேர் இறக்கிறத பார்க்குறேன், எனக்குமே இறப்பு உண்டு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி குருதேவர் சொல்கிறாரு. திரும்பவும் போய் யோசிக்கிறாரு. அப்படின்னா ஒருவேளை இந்த உடம்புல உள்ள இயக்கம், இந்த எனர்ஜி தான் நானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது வந்துட்டு ஓவர் த டைம் பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிடும்போது நல்ல உணவு கிடைக்கும்போது இந்த உடலுடைய எனர்ஜி நல்லா இருக்குது, சாப்பிடாமல் பசியில் வாடும்போது இந்த உடலுக்கு இயக்க சக்தி இல்லை, எனர்ஜி இல்லை. அப்போது குருதேவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த எனர்ஜி நானா, இந்த உடம்புல இருக்கிற இந்த இயக்க சக்தி தான் நானா, அப்படி பார்த்தாலுமே அந்த இயக்க சக்தி வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்லும்போது அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குருதேவர் அனுப்பிடுறாரு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த மனம் தான் நம்ம மனசு தான் பெரிய விஷயம், ஸோ இதையெல்லாம் கடந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் திரும்பவும் அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மனம் வந்துட்டு சில சமயம் நன்மைகளே சிந்திக்குது, சில சமயம் கெட்ட விஷயங்களே சிந்திக்குது, அப்போ இந்த மனம் வந்து நானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குருதேவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்குமே குருதேவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாரு. ஸோ திரும்பவும் வராரு. வந்து அமைதியாக உட்காந்து அவர் யோசிக்கும்போது அவருக்கு தோணுது, இந்த தாட்ஸ், இந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் கடந்து இந்த உடலுடைய இயக்கங்கள், இந்த மனம், இது எல்லாத்தையும் கடந்து தாட்லெஸ்ஸாக, அது ஒரு நிர்குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிறப்பு இறப்பு இல்லாத, ஒரு கத்தியால் கூட வெட்ட முடியாத, நெருப்பால் எரிக்க முடியாத, நீரால் உருக்க முடியாத, ஆதி அந்தம் எதுவுமே இல்லாத, ஒரு எங்கும் நிறைந்திருக்கிற அந்த ஒரு பரம்பொருள் தான் நம்ம அப்படிங்கிறத இவர் வந்து உணர்றாரு. ஸோ இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில் நாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are not this body, we are not this mind, we are the soul which is waiting for us to see. So just go beyond all these thoughts, the mental processes and this bodily pleasures, then you can see who you are. Thank you.